தமிழ்நாட்டை நாசமாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு நபர், இன்னும் சொல்ல போனால் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சொன்னதை கூட நான் இங்கே மறுபடியும் குறிப்பிட விரும்புகிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒரு கட்சி ஒரு பொறுப்பற்ற ஒரு மனிதரை, பெரும்பான்மை சமுதாயத்தை அழிப்போம், இந்து மதத்தை அழிப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு நபரை, அந்த பெரும்பான்மை சமுதாயம் கொண்டுள்ள நம்பிக்கைகளை வேறறுப்போம் என்று சொன்ன ஒரு நபரை முதலமைச்சராக கொண்டு வருவோம் என்று சொன்னாலே வெற்றி எங்களுக்கு தான். மக்கள் வாக்களிக்க போவதில்லை. அதை சொல்லி பார்க்க சொல்லுங்கள், மக்கள் வாக்களிக்க போவதில்லை. அவருடைய பாவம், அவருடைய நிலைமை அந்த மாதிரி இருக்குது. நம்ம என்ன செய்ய முடியும்? அதுதான் அவருடைய, அதனால்தான் அவரை நான் பாவம்னு சொல்லிட்டேன். அதுதாங்க அவர் உண்மையிலேயே அப்படி சொல்லி இருந்தால் அது உண்மையிலே வருந்தத்தக்கது. அவருடைய நிலைமையை நினைத்து நான் வருத்தப்படலாம், அவ்வளவுதான். அப்ப அவர் ஆர்எஸ் பாரதி நீதிபதியை குறை சொல்றாரா அப்படின்றதுதான் கேள்வி. KN நேரு மேல வழக்கு பதிவு செய்ய சொன்னது யாரு? பிஜேபியா? நீதிபதி தானே. அப்புறமா தைரியம் இருந்தால், ஆர்எஸ் பாரதிக்கு தைரியம் இருந்தால், நீதிமன்றம் இப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்க. தைரியம் இருக்கான்னு பார்ப்போம். ஆர்எஸ் பாரதிக்கு ரொம்ப வாய்க்கிலேயே பேசுறாருல, சொல்லுங்க பார்ப்போம். செய்யற ஊழலை செஞ்சுட்டு நீதிமன்றம் சொன்னா அப்புறமா பிஜேபி எதுக்குத்தாலும் பிஜேபி தான் வருமா? பிஜேபி என்ன செய்யுது? இல்லை, நாங்களே இப்போ நீதிமன்றம் அமலாக்கத்துறை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கணும் நியாயமா. நீங்க விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் விசாரிக்கணும்னா எத்தனை கேஸ் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், எத்தனை அமைச்சர்களுக்கு இவங்க ஒன்றும் செய்யலன்னு எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் மறுபடியும் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள், நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் கோர்ட்டுக்கு போய் திரும்பி வருது. நீதிமன்றத்தை மதிக்காதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அதனால ஆர்எஸ் பாரதிக்கு இப்படி எல்லாம் சொல்வது என்பது அவருடைய பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லுவாங்க, வேற எப்படி சொல்லுவாங்க? நான் செஞ்சேன்னு சொன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். அவர் இப்போ ஜெயிலுக்கு போக கூடாதுன்றதுனால அவர் அது மாதிரி சொல்றாரு. அப்படிதான் சொல்லுவாங்க, வேற எப்படி சொல்லுவாங்க? செய்த தவிர யார் ஒப்புக்கொள்வார்கள்? அவங்க அப்படிதானே சொல்லி ஆகணும். அப்படி விரும்பலன்னு சொன்னார்னா அவர் இப்போ நாங்க போட்டியிலன்னு சொல்லிட்டு போயிடலாமே. அல்ல, அவருக்கு மன நிறைவு நிறைய இருக்கும். ஏன்னா நிறைய அமைச்சர்கள் அவங்க குடும்பம் எல்லாம் சொத்து சேர்த்துருச்சு, பல ஊழல்கள், ஜாலியாக இருந்துட்டாங்க, பல நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, ஒன்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு ஒன்றும் கொண்டு வரல. உண்மை அதானங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாங்க. அதனால அவருக்கு மனநிறைவு கொடுத்ததுன்றது உண்மைதான். இதை மட்டும் மேலிருந்து விஜயகாந்த் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், இன்று மழை பெய்தால் அது விஜயகாந்த் அவருடைய கண்ணீரால் தான் மழை பெய்கிறது என்று நாம் சொல்லலாம். அந்த அளவிற்கு விஜயகாந்த் அவருடைய புகழை அவருடைய குடும்பத்தினரே இப்படி சீரழித்திருப்பது என்பது உண்மையிலேயே நாங்கள் வருத்தப்படுகிறோம். விஜயகாந்த் அவர்கள் மீது நாங்கள் மிகுந்த மரியாதை வைத்திருந்தோம். அவர் 2014 தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக உயிரை விட்டு பிரச்சாரம் செய்த காட்சிகள் நம்மை விட்டு நீங்கவே இல்லை. ஆனாலும் அவருடைய குடும்பம், அவருடைய கட்சின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், இப்படி ஒரு மோசமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே விஜயகாந்த் அவர்கள் மேலே இருந்து கண்ணீர் விட்டு கொண்டிருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். பலவீனப்பட்டதால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அவசரமாக தேமுதிகவை வளைத்து போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்ல அப்படின்னு மீடியாவும் சொல்லுது, நிறைய பேர் அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறார்கள்.
காங்கிரஸ் கட்சியினுடனான அந்த குழப்பங்கள், அவர்களுடனான மிகப்பெரிய பிரச்சனைகள், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி, அதே மாதிரி கிரீஷ் சோடாங்கர் போன்றவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் திமுகவை தொடர்ந்து வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கூட மாணிக் தாகூர் ஒரு ட்வீட்டுக்கு நான் ரீட்வீட் பண்ணி அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். பாவம் மாணிக் தாகூர் அவர்கள் என்ன அவர் நினைத்ததை நான் இன்று சொல்லி இருக்கிறேன். அவர் என்ன நினைத்தாரோ அதை நான் சொல்லியிருக்கிறேன். நான் கேட்டிருக்கேன், உங்க மெயின் வாய்ஸ் இதானங்க சொல்லுது அப்படின்ட்டு. இல்ல அவரு நீங்க மட்டும் வைகோன்னு சொல்லியிருக்கிறார். அதாவது காங்கிரஸ் கட்சியில வேட்டி கிளியறதெல்லாம் சகஜம்தான், வழக்கம்தான் அப்படின்னு. அதுக்கு மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு, நான் கூட்டணி பத்தி பேசக்கூடாது, அமைதியா இருக்கிறேன், இல்லைன்னா வேற ஏதாவது பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன அதுக்கு பதில் சொன்னேன்னா, மாணிக்கம் தாக்கூர் அவர்களே இப்படி சொல்றீங்க, உங்க மனசுல என்ன இருக்குதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதாவது திமுகவினுடைய உட்கட்சி பூசல்ல கொலைகள் விழுவதே சகஜம் தான். மதுரையில இருந்து இருந்துச்சு. வேட்டி கிழியதை பத்தி பேசுறாங்க, ஆளே க்ளோஸ் பண்றாங்க திமுக உட்கட்சி பூசல்ல அப்படின்னு நான் சொல்ல. மாணிக்கம் தாக்கூர் சொல்லுவாருன்னு நான் ட்வீட் போட்டிருக்கிறேன். உங்க மைண்ட் வாய்ஸ் அப்படிதானே சொல்லுது, நான் சொல்ல. அதனால இந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு கட்சி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.